இன்றைய தினமலர் செய்தியில் சோதனை என்ற பெயரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னை சிறைபிடித்து வைத்து இருப்பதாக பொய் சொல்லி அவதூறு பரப்பிய செல்வ பெருந்தகை மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை போலீஸ் கமிஷனரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்துள்ளனர். இறுதிக்கட்ட பிரச்சாரம். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு என்ன பேசுகிறோம் என்பது திட்டமிட்டு செய்கிறாரா? ஆனால் இறுதியில் அவர் காங்கிரஸ் பதவியை இழப்பார் என்பது நிச்சயம். டெல்லியில் நடத்தப்பட இருந்த துப்பாக்கி சூடு சம்பவம் முறியடிப்பு. பாகிஸ்தான் உளவுப்படையை சேர்ந்தவர்கள் கைது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் ராஜாஜி நகரில் காதலன் கைகால்களை கட்டி எரித்து கொன்ற காதலி கைது செய்யப்பட்டாள். நாட்டில் புகையிலையை கைவிட்டால் 2 கோடி குடும்பங்களின் பொருளாதாரம் உயரும் என BMJ எனப்படும் பிரிட்டிஷ் மருத்துவ இதழின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் சிறுவன் தொண்டையை அறுத்து கொலை செய்த நபர் உடலை நீல நிற ட்ரம்மில் அடைத்த கொடூரம் அரங்கியுள்ளது. நபரை போலீசார் தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டில் ஸ்மார்ட் மீட்டரை அகற்றக் கோரி மணமகன் தன் திருமண ஊர்வலத்தில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். காரணம், ஸ்மார்ட் மீட்டரில் அதிக தொகை வந்ததால் இந்த போராட்டம். வணக்கம்.